கூடாது. எல்லாம் போதுமானதுக்கு அதிகமாக இருக்கணும். ஆனால் ஆண்டவர் தான் பிரதானமாக இருக்க வேண்டும். ஆண்டவரை தவிர வேற எதுக்கும் என் இருதயத்தை கொடுக்கவே, இருதயத்தில் எதுக்குமே இடம் கிடையாது. நிலம் இருக்கலாம், வீடு இருக்கலாம், ஆஸ்தி இருக்கலாம், நகை இருக்கலாம், ஆனால் இருதயத்தில் ஆண்டவருக்கு மட்டும்தான் இடம். இதுக்கெல்லாம் இடமே கிடையாது. காதில் வேணா தொங்கிட்டு போட்டோம். ஹலோ, காதில் உள்ளுண்டு பொத்தல் போட்டு இடம் கொடுத்துட்றேன், வேணா போ தொங்கிக்கோன்னு. கழுத்தில் வேணா 2 தொங்கிட்டு போட்டோம், கையில் வேணா ஏதாவது போட்டுக்கலாம். இருதயத்தில் இடம் கிடையாது. இருதயத்தில் என்னுடைய ஆண்டவருக்கு மட்டுமே இடம். நல்லா கவனிங்க. ப்ராஸ்பெரிட்டி பிரசிங்க, இந்த ப்ராஸ்பெரிட்டி தான் இங்கே நம்புறோம். இருதயம் ஆண்டவருக்கு மட்டுமே. எல்லாம் சொல்லுங்க, இருதயம் ஆண்டவருக்கு மட்டுமே. என்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கென்று அர்ப்பணித்திருக்கிறேன். எதற்கும் இங்கே இடம் இல்லை. ஆண்டவர் மட்டுமே அங்கே என்னை நிரப்புகிறார். தான் உண்மையான கிறிஸ்தவன். என்ன சொல்ல வர்றேன், ஒண்ணுமே இருக்கக்கூடாதுன்னு போதிக்கிறது மகா பெரிய கேடு, தவறு. நானும் குடும்பத்தை உடையவன், பிள்ளைகளை உடையவன். நீங்கள்லாம் குடும்பஸ்தர்கள், தெரியும். நல்லா இருக்கணுன்றதுனால தான் சொல்கிறேன். என் பிள்ளைகளை ஒருபோதும் அப்படிப்பட்ட ஒரு போதனைக்குள்ளே அனுப்ப மாட்டேன். நான் அங்கே கேட்க விட மாட்டேன், அதன்படி இருக்க விட மாட்டேன். ஒன்றும் இருக்கக்கூடாது, நமக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே இருக்கக்கூடாது. அதுக்காக வளர்த்துருக்கிறேன். ஹலோ, அதுக்காக யூனிவர்சிட்டியில் படிக்க வச்சுருக்குறோம். பிச்சைக்காரனாக இருக்கிறதுக்கு, சோத்துக்கு வந்துக்கும் லாட்ரி அடிக்கிறதுக்கா படிக்க வச்சுருக்குறோம். ஹலோ, இருக்கிறீங்களா? நான் அப்படி படிக்க வைக்கலைங்க. என் பிள்ளைகளுக்கு நான் என்ன சொல்லித்தரேனோ அதை தான் உங்கள் பிள்ளைகளுக்கும் சொல்லித்தருவேன். நான் உங்களுக்கு வேறு மாதிரி, எனக்கு வேறு மாதிரி கிடையாது. நான் நல்லா இருந்துக்கிட்டு உங்களுக்கு வேறு மாதிரி சொல்லித்தரது கிடையாது. உங்கள் பிள்ளைகளும் நல்லா இருக்கணுங்கிறதுனால சொல்கிறேன். தவறான காரியங்களை நம்பக்கூடாது. வேத புஸ்தகத்திலேருந்து சொல்கிறோன்னு சொல்லி தப்பான காரியங்களை சொன்னால் அதை நம்பவே கூடாது. வேத வசனத்தில் அப்படி கிடையவே கிடையாது. ஒன்று இருக்கக்கூடாதுன்னு வேத வசனம் சொல்லவே கிடையாது. நம்ம அப்படி வியாக்கியானம் பண்ணணும்னா நம்ம தப்பு. நம்ம அப்படி புரிஞ்சு வச்சுருக்கிறோம்னா நம்ம பண்ணுற பெரிய மிஸ்டேக் அதுன்னு சொல்கிறேன். பரதேசியாய் சஞ்சரித்தான்றது அப்படி நீங்கள் எடுத்துக்கிட்டா நாங்கள் என்ன பண்ணுறது? சினிமாக்காரங்க கூட அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கான் பாருங்க. ஆபிரகாமுக்கு அழுக்கு பெட்ஷீட் போத்துனா ஆபிரகாமா தடியை வச்சுக்கிட்டு புழுதியின் மத்தியில் நிறுத்திக்கிட்டு போகிற இடம் என்னன்னு தெரியாமல் ஒரு 10 ஆடை வச்சுக்கிட்டு இப்படியே தேடிட்டு இருக்கிறதா காமிக்கிறான் அவன். ஏன்னா அவனுக்கு புரிஞ்சது அவ்வளோதான். இங்கே வந்து பிரசங்கம் கேட்டிருந்தா ஒழுங்காக சினிமா எடுத்திருப்பான்.